கதவும் சேனல் நேருக்கு என்னோட பணிவான வணக்கங்கள். இன்றைய தினம் இந்த காணொளியில் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு சிந்திக்கும் பொழுது, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய பிரதானமான எல்லா கிரகத்தோடைய காயத்ரி மந்திரத்தையும் பார்த்தாச்சு. ஆனால் 2 கிரகத்தோடைய காயத்ரி மந்திரம் மட்டும் இன்னும் நம்ம பார்க்கலங்க. இந்த 2 கிரகமும் என்ன கேட்டிங்கன்னா, நம்ம வாழ்க்கையை திருப்பி போடக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த 2 கிரகம்ங்க. ஆமாங்க, நம்ம ராகு கேத்து பகவானுடைய காயத்ரி மந்திரம் தான் இன்னும் பார்க்கல. அதை தாங்க இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். ஆனால் ராகுவை பற்றி பார்க்க போகிறோமா, கேத்துவை பற்றி பார்க்க போகிறோமா அப்படின்னு சிந்திச்சுக்கிட்டே இருங்க. அதுக்குள்ளே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து காணொலியை பார்க்காதவங்க இது போல் நல்ல விஷயங்களை இழக்க நேரிடும்னு சொல்லிடுங்க. சரிப்பா, நீ சொல்கிறது அருமையாக இருக்குன்னா ஒரு லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு பகிருங்க. சரிங்க, நம்ம காணொலிக்குள்ளே போகலாம். யாரை பற்றி பார்க்கலாம், ராகுவை பற்றி பார்க்கலாமா, கேத்துவை பற்றி பார்க்கலாமா அப்படின்னு சிந்திச்சுட்டு இருக்கும்போது சில புதிர்கள் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேங்க. என்ன புதிர்? இவரை ஞானகாரகன்னு சொல்லுவாங்க. இவருக்கு விநாயகரை பிரார்த்தனை பண்ணுறதுனா ரொம்ப பிரியம். இவருக்கு மோட்சகாரகன்னு சொல்கிறாங்க. ஒருத்தருடைய ஜாதகத்தில் இவர் மோட்சம் அடைவாரா இல்லையா அப்படின்றத இந்த கிரகத்தை பார்த்து தான் நம்மளால் சொல்ல முடியும். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, நம்ம கேத்து பகவானை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்பா கேத்து பகவானை மோட்சகாரகன் ஞானகாரகன்னு சொல்கிறாங்க அப்படின்ற கேள்வி உங்களுக்கு இருக்கும்ல. அதுக்கு ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச பதிலை சொல்கிறாங்க. இப்போது அவருடைய உருவத்தை பார்த்தீங்கனாலே அதை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அவருக்கு பாம்பு தலை மனித உடம்பு அப்படின்னு சொன்னோன்னா, அவருடைய சிந்தனைகள் எல்லாமே மூளையிலேருந்து வராது, ஹிருதயத்திலேருந்து வரும். ஹிருதயத்திலேருந்து வரக்கூடிய சிந்தனைகள்லாம் ஞானத்தை நோக்கி, நல்லதை நோக்கி அப்படி தான் இருக்கக்கூடியும். அப்படின்றதுனால தான் இவரை ஞானகாரகன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லைங்க, ஒரு கேத்து தசை ஒருத்தருடைய வாழ்க்கையில் வரும் பொழுது அது வாழ்க்கையை திருப்பி வச்சுருமாங்க. சின்ன வயசில் வரும்பொழுது என்னென்ன தவறுகள் செய்யக்கூடாதோ அவர் வாழ்க்கையில் எல்லா தவறுகளும் செய்து, இந்த மாதிரி தவறுகள் நான் செய்யக்கூடாதுன்ற படிப்பினையை கொடுக்கும். சின்ன வயசுன்னு சொல்கிறது டீனேஜ். அந்த வயசில் வரும்பொழுது ரொம்ப கடினமான ஒரு விஷயம் இந்த கேத்து தசை. இதே வாழ்வுடைய இறுதி கட்டத்தில் இல்லைன்னா வயசான காலகட்டத்தில் வரும்போது நான் ஏன் இந்த மாதிரி பிறந்திருக்கேன் அப்படின்ற சிந்தனையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்குங்க. இந்த கேத்து தசை வயசான காலத்தில் வரும்போது குடும்பத்தை விட்டு பிரித்து, நான் எதுக்காக பிறந்தேன், நான் ஏன் இப்படி இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை என்னத்துக்காக, நான் என்ன செய்யணும் அப்படின்ற சிந்தனையை கொடுக்கக்கூடியது இந்த கேத்து தசை. இந்த கேத்து ஒருத்தருடைய ஜாதகத்தில் ஒழுங்காக இல்லை அப்படின்னு சொன்னோன்னா, ஞானத்தை நோக்கியோ இல்லை மோட்சத்தை நோக்கியோ நம்மளோட பயணம் இருக்காதுங்க. இந்த கேத்து தான் நிறைய விஷயங்கள், அதாவது ஒரே நிமிஷத்தில் திருப்பி போடக்கூடிய நிறைய விஷயங்களை நிகழ்த்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கிரகம். நம்ம ஜாதகத்தில் இந்த கேத்து சரியாக அமையலை அப்படின்னு சொன்னோன்னா, திருமணம் தடை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படிப்பில் தடை, இது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஞானத்தை நோக்கி இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே உருவாகும். இந்த மாதிரி தடைகள்லேருந்து நீங்கள் விடுபடணுன்னா கேத்து பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை ஜபிச்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன்களை தரக்கூடியதுங்க. இந்த கேத்து பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை இப்போ சொல்கிறேன், குறிச்சிக்கோங்க. அஸ்வத்வஜாய வித்மஹே சூல அஸ்தாய தீமஹி தன்னோ கேத்து பிரஜோதயாத். இதோடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குதிரை கொடி கொண்டவனே, சூலத்தை அஸ்தமாய் கொண்டவனே, கேத்து பகவானே போற்றி. இந்த மந்திரத்தை வெள்ளிக்கிழமை தோறும் சொல்லிட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன்களை தரக்கூடியது. இந்த கேத்து பகவானை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், விநாயகர் பிரார்த்தனையோடு சேர்த்து பண்ணும்போது நல்ல முன்னேற்றங்களை தரக்கூடிய ஒரு கிரகமாக இருக்குங்க. கேத்து பகவானுடைய அனுகிரகம் எல்லாரும் கிடச்சி நாம்பளும் மோட்சம் அடையணும்னு பிரார்த்தித்து இந்த காணொலியை முடிக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.